ஹாய், குட் ஈவினிங். இன்னைக்கு நான் சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா மஷ்ரூம். இந்த கோயம்புத்தூர் ஸ்பெஷல். யார் வந்தாலும் மஷ்ரூம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. மஷ்ரூம் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க காளான். துடிலூரில் ஒரு சேட்டாங்கடை இருக்கு, அந்த கடையில் நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்நாக் தான் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். எனக்கு என்ன ஃப்ளேவர் தெரியுதுன்னா ஆனியன் ஃப்ளேவர் தெரியுது. அதுக்கு மேலே வேற ஏதோ காரமாக ஒரு ஸ்பைசஸாக தெரியுது, அவ்வளோதான். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் காரமாக நல்லா சூடாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் சார் ஓகே. அது கூட இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னா மசால் பூரி. பானிபூரியை உடைச்சு போட்டு அந்த சுண்டல் குழம்பை ஊற்றி அதுக்கு மேலே இந்த மிக்சரில் இருக்கும்ல, மிக்சர் கூட இருக்கும்ல ஓமம், அதுக்கப்புறம் ஆனியன், கேரட்டு இதெல்லாம் கலந்து கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். காலையில் கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராக இருக்கு. அந்த பானிபூரி வந்து கிறிஸ்பியாக இருக்கு. அந்த சுண்டல் குழம்பு இது குட். ஆனால் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது சாப்பிட்டா. லைட்டாக புளிப்பு, லைட்டாக நல்ல காரம், லைட்டாக புளிப்பு, அப்புறம் இனிப்பு, அதுக்கப்புறம் கிறிஸ்பினஸ். பானிபூரி குட் ஃபார் ஹெல்த் தான் கேட்கக்கூடாது. பானிபூரி குட் ஃபார் ஈட்டிங். சூப்பராக இருக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடணும். டின்னர் சாப்பிட்டு தூங்கணும். இன்னைக்கு செலிப்ரேஷன், என்னோட செலிப்ரேஷனுக்காக நான் என்னென்ன சாப்பிட்ருக்கேன், காளான் சாப்பிட்ருக்கேன், மசால் பூரி சாப்பிட்ருக்கேன். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.